துவரம்பருப்பு உளுந்தம்பருப்பு சட்னியை இந்த மாதிரி சாஃப்டான சூப்பர் சாஃப்டான இட்லியோடு சேர்த்து பரிமாறி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த சட்னியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு லக்ஷூஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி லக்ஷூஸ் லைஃப் ஸ்டைலில் நம்ம ஒரு சூப்பரான அருமையான டேஸ்டியான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி சட்னி செஞ்சால் எத்தனை இட்லி சாப்பிட்டாலும் பத்தாது, அந்த அளவு டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இதில் நம்ம போட போகிறது ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ஸு. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் கருப்பு உளுந்து 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கருப்பு உளுந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுவும் லேடிஸ்க்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு இன்க்ரீடியண்ட்டு. இதில் துவரம் பருப்பு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். வரமிளகா 5, புளி, உப்பு. புளி ரொம்ப சின்ன ஒரு சின்ன அரை நெல்லிக்காய் சைஸ் புளி, தேவையான அளவு உப்பு, கருவேப்பிலை சேர்க்குறது ரொம்ப நல்லது. 1 கப் தேங்காய். இதுதான் இதுக்கு தேவையான பொருள்கள். வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம ஒரு சத்துள்ள சட்னியை அரைச்சி நம்ம காலையில் சாப்பிட்டோம்னா உடம்புக்கு அன்றைக்கி டே ஃபுல்லாகவே நமக்கு ஒரு புத்துணர்ச்சியோடு இருக்கும். ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் விட்டுருக்கேன். அந்த எண்ணெயில் உளுந்து, கருப்பு உளுந்து கொஞ்சம் நல்லா செவக்கணும். அப்போ தான் நல்ல வாசம் வரணும். ரொம்ப கருகிடக்கூடாது, வாசம் வரணும். கருப்பு உளுந்து கொஞ்சம் நேரம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம்தான் துவரம் பருப்பு போடணும். நமக்கு வறுக்கும் போதே நல்ல வாசனை வரும். வீடு ஃபுல்லாகவே கமகமன்னு அந்த உளுந்தும் துவரம் பருப்பும் சேர்ந்து ஒரு நல்ல அருமையான வாசனையாக இருக்கும். இந்த சட்னி சாப்பிடும்போதும் நல்ல மணமாக இருக்கும். இதில் கருவேப்பிலை, வரமிளகா, இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் தேங்காய் சேர்க்கணும். அந்த சூட்டுலேயே தேங்காய் நல்லா பொரிஞ்சிடும். தேங்காய் நல்லா வதங்கிடும். வதக்கிட்டு அரைக்கிறதுனால இதை அரைச்சிட்டு ஒரு நாள் காலையில் வச்சு சாப்பிட்லாம். காலையில் வச்சுருந்தா ஈவினிங் வரைக்குமே வச்சு சாப்பிட்லாம், கெட்டு போகாது. இப்போ இதில் உப்பு, புளி எல்லாத்தையுமே போட்டுட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு அரைச்சிட்டு காமிக்கிறேன். அரைச்ச சட்னி இப்படி தான் இருக்கணும். ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது. இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு பேனில் எண்ணெய் விட்டு உளுந்தம் பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை சேர்த்து பொரிய விட்டுருக்கேன். பெருங்காயம் சேர்க்கணும், ஏன்னா பருப்பு வகைகள் சேர்த்துருக்கிறதுனால. இப்போது நான் ஒரு பவுலில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீர்க்க கரைச்சி வச்சுருக்கேன். இதை திரும்ப அடுப்பில் விட்டு நம்ம கொதிக்க விட போகிறோம். அப்போ நீர்க்க கரைச்சி வச்சிங்கன்னா தான் பருப்பெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இல்லை ரொம்ப கெட்டி ஆயிரும். கொதிக்கும் போதே இது கெட்டி ஆகிக்கிறோம். அதனால் நீர்க்க கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை தூக்கி ஊற்றிட்டு சிம்மில் தான் வச்சுக்கணும். ஆனில் போட்டிங்கன்னா அடியில் பிடிச்சிரும். ஏன்னா நம்ம சேர்த்துருக்கிறது பருப்பு. அதனால் இது கொஞ்சம் நீர்க்க இருந்தால் தான் இட்லி தோசைக்கெல்லாம் ஊற்றி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இது இட்லிக்கெல்லாம் சும்மா தொட்டு சாப்பிடக்கூடாது, அப்படியே தலையில் ஊற்றி சாப்பிடணும். அந்தளவு டேஸ்ட்டாக இருக்கும். இது இங்கே மதுரையில் இது ரொம்ப ஃபேமஸ். இந்த சட்னி முருகன் இட்லி கடையில் இது இந்த சட்னியும் சேர்த்து வைப்பாங்க. அவங்களுடைய டெய்லி மெனுவில் இட்லிக்கு ஒரு 3-4 சட்னி கொடுப்பாங்க. அதில் இந்த சட்னியும் ஃபேமஸான சட்னி. மல்லிகைப்பூ மாதிரி சாஃப்டான பஞ்சு போல் மெத்துன்னு இருக்கிற இந்த இட்லிக்கு இந்த சட்னி சூப்பராக இருக்கும். இப்போ பச்சை வாசனை ஏற்கனவே நல்லா வறுத்துட்டு தான் நம்ம அரைச்சிருக்கோம். இப்போ பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இது இந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். உங்களுக்கு வேணால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் சாப்பிட நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சூப்பரான சட்னி
நமக்கு டேஸ்ட் வந்து இது ரொம்ப பிடிச்சி போயிடும். நீங்கள் அடிக்கடி இந்த சட்னியை தான் செய்வீங்க, அந்த அளவுக்கு இருக்கும். இப்போ முருகன் இட்லி கடையெல்லாம் போகிறவங்க இந்த சட்னியை ரொம்ப விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க. அவங்கக்கிட்ட கேட்டு நான் கற்றுக்கிட்ட ஒரு மெனு தான் இந்த சட்னி. கருப்பு உளுந்தும் துவரம் பருப்பும் சேர்ந்த முருகன் இட்லி கடை ஃபேமஸ் மதுரை ஸ்பெஷல் சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வாங்க சாப்பிடலாம். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.